வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய சிறுநீரகத்தை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சிறுநீரகங்கள் நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய சிறு கோளாறுகளும் கூட ஒட்டுமொத்த உடலினுடைய உள்ளமைப்பிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாவிட்டால் நச்சு பொருட்கள் நம்முடைய உடல்ல குவிந்து பல நோய்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும். சிறுநீரகம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வடிகட்டி சிறுநீரின் மூலமாக வெளியேற்றுது. இந்த அழுக்கு வெளியே வரல அப்படின்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு, கல்லீரல் மற்றும் சிறுநீரக கற்கள் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நம்ம சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி முழுமையாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். மாதுளம் பழத்தை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மாதுளையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. தொடர்ந்து நீங்க மாதுளம் பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் குறைக்கும். மாதுளம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதாகவும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா புனிகலஜன்ஸ் இருக்கு. ஸோ ஆந்தோசைன்ஸ் எல்லாம் இருக்கிறதால சிறுநீரகத்தை நோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சத்துக்கள்லாம் உதவும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் வெளிப்படுத்துறாங்க. ஆகையால சிறுநீரகம் பலம் பெற வைத்துக் கொண்டு கழிவு நீக்க வேலையை மிக சரியாக செய்வதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிள் பழத்தை நீங்க சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ஆப்பிள் பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆப்பிள்ல குறைந்த அளவு பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இருக்கு. ஆப்பிள்ல பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. இது கலவை இருக்கு. இது உங்களுடைய உடல் இருந்து நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடைய உதவியோட சிறுநீரகத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். ஆப்பிள்ல அதிக நீர் சத்து இருக்கிறதால உடல் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைபாட்டை நீக்குகிறது ஆப்பிள் பழம். உடலில் இருக்கக்கூடிய போதுமான அளவு தண்ணீர் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா உடல் இருந்து கழிவுகள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு சிறுநீரகம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கணும். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சிட்ரஸ் பழங்கள்ல ஏராளமான விட்டமின் சி என்னும் உயர் சத்து இருக்கு. இது சிறுநீரில் கால்சியத்தோட இணைஞ்சு சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அமிலங்களை நடுநிலையாக்கவும் உதவிகரமாக இருக்கும் மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமிலத்தன்மையினுடைய அபாயத்தையும் குறைக்கும். சிட்ரஸ் பழங்கள்ல அதிக நீர் சத்து இருக்கு. இது சிறுநீரகத்தினுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பப்பாளி பழத்தை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பப்பாளி பழம் சிறுநீரகம் மற்றும் செரிமானத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். பப்பாளியில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கு அப்படின்றத சுகாதார நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இது டயூரிக் பண்புகளை கொண்டு இருக்கிறதால சிறுநீர் ஓட்டம் மற்றும் நச்சுத்தன்மையை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிடும். அதாவது சிறுநீர் ஓட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் இருக்கும். நச்சுத்தன்மையை கியூர் பண்ணிடும். பப்பாளியில நார் சத்து இருக்கு. நார் சத்து உங்களுடைய மலத்தை மென்மையாக்குவதன் மூலமாக குடல் இயக்கத்தை எளிமையாக்குது. செரிமான செயல்முறையும் உங்களுக்கு நன்றாக இருக்கும்போது சிறுநீரகத்திலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதோடைய கழிவு நீக்க வேலையை சிறுநீரகம் மிக சரியாக செய்யும். தர்பூசணி பழத்தை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் தர்பூசணிக்கும் மிகவும் நல்ல தொடர்பு இருக்கு. தர்பூசணி ஒரு நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழம். 90% நீர் சத்து தர்பூசணியில் இருக்கு. இந்த அதிகப்படியான நீர் சத்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தர்பூசணியில லைகோபின் இருக்கு. இது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய இந்த அனைத்து பழங்களையுமே நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நலத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம். சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சரியாக செய்வதற்கு இந்த பழங்கள் உங்களுக்கு துணை புரியும். ஸோ இந்த உணவுகளோட நீங்க ஆரோக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த பழங்களையும் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகளை பெற்று சிறுநீரகத்தை நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சிறுநீர் கற்கள் உங்களுக்கு இருக்கிறது போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சிறுநீர் கற்களை நீங்க கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ இது போல நீங்க நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு சிறுநீர்களை பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்கள்.